ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டுடே ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் மறைவை அவங்க முன்கூட்டியே கணிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பல சினிமா தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிபி அவர்களின் மறைவை அவங்க குடும்பத்தினர் மட்டும் இல்லைங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, அவங்களோட ஃபேன்ஸு, ஏன் நம்ம யாராலையுமே தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம்னு தாங்க சொல்லணும். இது ஒரு ஷாக்கிங் நியூஸ் அப்படிங்கிறத விட ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் தாங்க. கொரோனாவால் தான் ஆக்சுவலாக இவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க. அப்புறம் கொரோனா ரிசல்ட் நெகட்டிவ் வந்துருச்சு. தென் இவங்களுக்கு லங்ஸில் சம் ப்ராப்ளம்ஸ் ஆகி அதுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. இந்த சிச்சுவேஷனில் கிட்டத்தட்ட 50 days தாண்டி நேற்று தான் இவங்க தவறிட்டாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே ஒரு சோகமான விஷயம் தாங்க. ஆனால் இதை இவங்க முன்கூட்டியே கணிச்சிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, ஆக்சுவலாக இவங்க ஜூன் மந்த் ஆந்திராவில் ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு சிற்பியை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இவரோட ஊர் ஆந்திராவில் இருக்கிற கோதாவரி டிஸ்ட்ரிக்டில் கொத்தப்பேட்டை அப்படிங்கிற ஊர் தான் இந்த ராஜ்குமாரோட ஊர். ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணி எஸ்பிபி இறந்து போன தன்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு சிலை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஜூன் மந்த் இவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிற்பி ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 2-3 days கழிச்சு திரும்பவும் கால் பண்ணியிருக்காங்க அந்த ராஜ்குமாருக்கு. எஸ்பிபி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அம்மா அப்பா சிலை கூட சேர்த்து என்னோட சிலையும் நீங்கள் சேர்த்து செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு இப்போ கொரோனா இஷ்யூவாக இருக்கிறதால என்னால் டைரெக்டாக ஆந்திரா வர முடியாது. ஸோ ஃபோட்டோஷூட் எதையும் என்னால் பண்ணிக்க முடியாது. அதனால் நல்ல நல்ல ஃபோட்டோஸ் என்னென்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஸோ அதில் பெஸ்ட் இமேஜ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிலை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கொடுத்து கொஞ்ச நாளில் தான் இந்த மாதிரி கொரோனா ப்ராப்ளம் அப்புறமா எஸ்பிபி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. ஸோ ராஜ்குமார் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாமையே இருந்திருக்காங்க. இவரோட சிலை ஓரளவு நல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா எஸ்பிபி எப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வர்றாங்களோ அந்நேரம் இந்த சிலையை போய் நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குமார் பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் லாஸ்ட்டு எஸ்பிபி தவறிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே இவங்க ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அப்புறமா எஸ்பிபியோட ரிலேட்டிவ்ஸ் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ்பிபி தன்னோட மரணத்தை முன்கூட்டியே கணிச்சிருக்காங்க. அதனால தான் அம்மா அப்பா சிலை கூட தன்னோட சிலையும் சேர்த்து செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிகிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே சோகத்தில் இருக்கவங்க கூட கொஞ்சம் இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா ரொம்பவே சோகமாயிட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு நமக்கும் தெரியல. ஓகே, பார்க்கலாம். மேலும் பல சினிமா தகவல்களை பெற நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.